ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளே டிமோட்டிவ் பண்ணிக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற திறமையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அடுத்தவங்களை பற்றி குறைகள்ங்கிறது சொல்லிடலாம், ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யாராலையும் சந்தோஷத்தை அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட முடியாது. அப்போ நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம், நம்மளை அப்படியே டவுனாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே கொஞ்சம் பிஸ்க் ஆகிடுவோம். நம்மளே ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே சமயம் நமக்கான நேரத்தையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்கணும். அந்த நேரத்தில் நம்மளை கேர் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வாக்கிங் போகிறது, ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அந்த டே ஃபுல்லுமே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்க முடியும். நம்ம வீட்டு கார்டனில் ஒரு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செடியிலேருந்து ஒரு பூ வரட்டும், ஒரு இலை வரட்டும், அது கொஞ்சம் வளர்ந்தாலே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு வளர்ச்சி வந்தாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வச்ச செடியெல்லாம் ஒரு தடவை போய் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது, நேற்றுக்கு பார்த்த செடி தான் பெருசாக வளரலை அப்படின்னா கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு இலை வந்துச்சு அப்படின்னா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான குக்கிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா என்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் அப்படிங்கிறதும் ஈஸி தான். அதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சு அப்படின்னா தான் நம்மளால் சீக்கிரம் நம்மளால் அந்த குக்கிங் வேலையை முடிக்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ப்ரான் கிரேவி பண்ண போகிறேன், அடுத்து சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டும் இன்றைக்கி ஒன்று பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பாதி குக்கிங் வேலை நமக்கு முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எல்லாமே டைரெக்டாக போய் நம்ம குக் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி மேரினேட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலும் குக்கிங் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் சுகர் சிரப்பில் ஊறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலைகள் எல்லாமே நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் குக்கரில் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன். நானும் பெரிய குக்கிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் குக்கிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். யூஎஸ் வந்த பிறகு தான் நிறைய சமைக்கவும் கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவியை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம், மட்டனையும் நம்ம வேக வச்சு வச்சுட்டோம். அதனால மட்டன் பிரியாணி செய்கிறது தான். மட்டன் பிரியாணி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே இன்னும் நம்ம சிக்கன் 65 மட்டும்தான் எனக்கு பண்ணுற வேலை இருந்துச்சு. அதே மாதிரி பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலும் அந்த டயத்தில் நம்ம ஹரிபரியாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி சைட் பை சைடாக நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே கிச்சனை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஈஸி. நம்ம எடுக்கிறது மஞ்சள்தூளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நம்ம உப்பு, அது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிச்சனும் க்ளீனிங்காக இருக்கும், சமைச்ச பொருளை நம்மளால் வைக்கவும் முடியும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிரியாணி அதே மாதிரி பாத்திரத்தில் அப்படியே சூடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே பாத்திரத்தில் வச்சுட்டேன். அடுத்த ஒரு பக்கம் செஞ்சது எல்லாமே நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா தான் நான் சிக்கன் 65 செஞ்சேன். சிக்கன் 65 நம்ம அவங்க வர்றதுக்கும் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வரும்போது அவங்களுக்கு நமக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னா அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி தோணும். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, வந்தபோது அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினப்பேன் நான். அதனால் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு டென்ஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. குக்கிங்கை பொறுத்தளவுக்கு எதை நம்ம முன்னாடி செய்யணும், எதை நம்ம அந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்தாங்க, ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ண நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.